வணக்கம், நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். 17/6/2025 மார்க்கெட் மெல்ட் டவுன் ஆன மாதிரி தான் இருக்குது. ஈரான் இஸ்ரேல் இந்த பிரச்சனை இப்போதைக்கு ஓயாதுங்கிற மாதிரி இருக்குது. இஸ்ரேல் பிரதமரோட இன்றைய பேச்சும் சரி, G7 மாநாட்டுக்கு போகிற வழியிலேருந்து திரும்பி வந்துட்டு ட்ரம்போட ரியாக்ஷனும் சரி, நமக்கு வேறு எதையோ ஒன்றுத்துற மாதிரி இருக்குது. ரெண்டு நாடுகளோட அடுக்கடுக்காக கொத்து கொத்தா மக்களோட இறப்பும் கட்டடங்களோட இடிபாடும் அதே மாதிரி மக்கள் பங்கரில் போய் ஒளிஞ்சிருக்கக்கூடியதையும் பார்க்கும்போது எல்லாருக்குமே இதயம் அளிக்க தான் செய்யுது. போர் இன்னைக்கு முடிவுக்கு வந்துடும், நாளைக்கு முடிவுக்கு வந்துடும் நினச்சா இது நாளுக்கு நாள் வலுப்படுற மாதிரி தான் இருக்குது. இதோடைய ரியாக்ஷன் வேர்ல்டு வைடாக இருக்குது. நம்ம நாட்டிலையும் கச்சா எண்ணெய் தொடர்பாக இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே விலையேற்றம் அடிப்படையில் ஏறும். உணவுப் பொருட்கள் உட்பட விலைவாசி திரும்பவும் ஏறுறதுக்கு இது ஒரு அடிப்படை அம்சமாக மாறிடுறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். நேற்று ஏறு மார்க்கெட் இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் இருந்திருக்குமோ அப்படின்னு தான் சொல்ல தோணுது. இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளோட இந்த டென்ஷன் இதுக்கு முக்கியமான காரணமாக தான் பார்க்கப்படுது. Nifty 50 டெக் மஹிந்திரா, இன்ஃபோசிஸ், ஏசியன் பெயின்லாம் டாப் கெய்னர்ஸாக இருந்தாலும் அந்த ஸ்டாக்கள் என்னமோ 0.5% 1% தான் ஏறி இருக்கு. அடானி என்டர்பிரைசஸ், சன்ஃபார்மா, டாக்டர் ரெண்டுலாம் அரௌண்ட் 2% மேலே டவுனில் முடிவடைஞ்சிருக்கு. செக்டார் வைஸ் பார்க்கும்போது பேங்க், ஃபினான்ஷியல், அதே மாதிரி ஆட்டோ, மெட்டல்ஸ் எல்லாமே நல்லாவே டவுன்ஃபாலில் இருந்துச்சு. தங்கம் திரும்பவும் தகுன்னு இருக்குன்னு தான் சொல்லணும். நேற்றுக்கு 10,150 ரூபாய்க்கு 24 கேரட் 1 கிராம் தங்கம் போயிருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு 10,037 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. 22 கேரட்டும் இன்றைக்கு 1 கிராம் 9,200 ரூபாயில் 105 ரூபா விலை குறைவாக ட்ரேட் ஆயிருக்கு. ஆல் டைம் ஹையில் தங்கம் இருக்குங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட் $3,400 மேலே தான் ஃபெர்ரவுன்ஸ் தங்கம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எஃப்ஐக்களை பொறுத்தவரை நேற்றுக்கு 2,539 கோடி ரூபா அளவுக்கு விற்றுருந்தாங்க. இன்னைக்கு சர்ப்ரைஸாக 1,482 கோடி ரூபாய் அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாளாகவே இந்தியன் ரூபி ரெக்கவர் ஆகிட்டு இருந்தது நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போது நல்லாவே வீக் ஆகிடுச்சிங்க. திரும்பவும் 86 ரூபா மார்க்கு மேலே போயிடுச்சு. இன்றைக்கு 86 ரூபா 31 காசுகளில் டாலருக்கு எதிராக க்ளோஸ் ஆயிருக்கு. போனஸ் சைடு பார்த்தா பிமார்ட் ரீட்டைல் இருக்குது. ஜூன் 23 ரெக்கார்ட் டேட். 3:1 போனஸ் கொடுக்கதா அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதத்தில் வேறு எந்த போனஸும் இல்லை, அதே மாதிரி ஸ்டாக் ஸ்பிளிட்டிங் இல்லை. ஸோ இன்வெஸ்டர்ஸ் இந்த சென்ட்ரலிஸ்டோட டென்ஷனையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. ட்ரம்போட ரோலையும் முக்கியமாக பார்த்துக்கோங்க. நாம எப்பவும் சொல்கிற மாதிரி தான் இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ், நாட் ரெக்கமெண்டேஷன். வெறும் 100 ரூபாயிலிருந்து ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF டிஜிட்டல் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும், அதுவும் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகணும் தான் நம்ம டே டு டே இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you tomorrow, another super topic.